வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சுவையான காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, தோசை, பூரி சாப்பாடு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் சிக்கன் சாப்பிட்றத கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. அதில் ரொம்ப ஹீட் இருக்குது. இந்த காடையில் ரொம்ப குளிர்ச்சி இருக்குது, நிறைய சத்துக்களும் இருக்குது. எல்லா இறைச்சியை விட இந்த காடை இறைச்சியில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி காடையோட முட்டையும் அப்பப்போ சேர்த்துக்கோங்க, அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த காடை எடுத்துக்கிறதுனால நமக்கு ஆஸ்துமா, அல்சர், அப்புறம் ஹீமோகுளோபின் லெவல் கூட அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த காடையை கொடுக்கும்போது அவங்களுக்கு எழுந்து நிற்கிற அளவுக்கு சக்தி இதில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் காடையை டே டு டே பேசிஸில் இந்த சம்மர் சீசனில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இது உங்கள் உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்கும். இந்த காடை கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக்கிட வேண்டாம், நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு எடுத்துடுவாங்க. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தாளிப்புக்கு 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பட்டை, இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாவை நீட்டாக கீறி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், ரொம்ப காஞ்சிட வேண்டாம். 150 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை எடுத்து சேர்த்துடலாம். சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க, அது அருமையான டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும், 3லேருந்து 5 நிமிஷம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் 3 தக்காளியை சின்ன நறுக்கியிருக்கேன், அதை எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா கொலைய வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி போட்டதே தெரியாமல் நல்லா இதுவாகிருக்கு, வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம்ல காடையை, அதை எடுத்து சேர்த்துடலாம். உப்பு, காரம் இது எல்லாமே பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம காடை ஊற வைக்கும் போதும் உப்பு, காரம் இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கோம். அதனால் கிரேவி செய்யும் போதும் உப்பு காரத்தை கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இதை தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் காடை நல்லா வெந்து வரும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு காடை. லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே அருமையான ஆரோக்கிய குணமுடைய காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.